எல்லாமே வெடித்து சிதறும். ஈரானுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வார்னிங். பதிலுக்கு 4 இடங்களை தாக்குவோம். ஈரான் கடும் எச்சரிக்கை. மத்தியஸ்தம் செய்ய பாகிஸ்தான் நல்ல நாடு அல்ல. ஈரான் அதிரடி. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. ஈரானின் எண்ணெய் உட்கட்டமைப்புகள் 3 நாட்களுக்குள் வெடித்து சிதறும் என ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா விதித்த கடற்படை தடையால் எண்ணெய் ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஒரு அளவுக்கு மேல் எண்ணெயை கப்பல்களில் சேமிக்க முடியாது. எண்ணெய் குழாய்களை மூடினால் அது வெடித்துவிடும். இதனால் போர் நிறுத்தம் குறித்து பேச ஈரான் அமெரிக்காவை எப்போது வேண்டுமானாலும் அணுகலாம் என அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா ஒரு இடத்தில் தாக்கினால் பதிலுக்கு 4 இடங்களில் தாக்குவோம் என ஈரான் கடுமையாக எச்சரித்துள்ளது. முன்னதாக ஈரானின் எண்ணெய் உட்கட்டமைப்புகள் தகர்க்கப்படும் என ட்ரம்ப் கூறியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்த ஈரான் துணை ஜனாதிபதி இஸ்மாயிலி தங்களின் எண்ணெய் உட்கட்டமைப்பு தாக்கப்பட்டால் மேற்கு ஆசியாவில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகளில் 4 மடங்கு அழிவை ஏற்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் நல்ல நண்பன்தான், ஆனால் மத்தியஸ்தம் செய்வதற்கு பொருத்தமான நாடு அல்ல என ஈரான் அமைச்சர் இப்ராஹிம் ரசாய் கூறியுள்ளார். பாகிஸ்தான் மீது நம்பிக்கை இல்லை என்ற அவர்கள் எப்போதும் அமெரிக்காவின் நலன்களையே கருத்தில் கொள்கிறார்கள் என்றார். மேலும் மத்தியஸ்தர் என்பவர் நடுநிலையானவராக இருக்க வேண்டும், எப்போதும் ஒரு தரப்பை சார்ந்தவராக இருக்கக்கூடாது எனவும் அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார்.